1982 2 பார்லிமெண்ட் சீட்டு, அதுக்கப்புறம் 81 பார்லிமெண்ட் சீட்டு, 184, 164, 145, திருப்பியும் 282. அந்த மாதிரி தான் அவங்க வளர்ந்துருக்குறாங்களே தவிர இது வந்து ஆர்கானிக் க்ரோத்து. ஒரு மிகப்பெரிய பாப்புலர் லீடர் அப்படிங்கிறது கொஸ்டின் இல்லாமல் எஸ்டாப்ளிஷ் ஆகிப்போச்சு. காங்கிரஸ் வந்து 40ன்னு கேட்டுவிட்டு 25க்கு ஒத்துக்குவாங்க. அப்புறமா கூட்டணி தர்மம் பாஜக அதிமுகவை, அதாவது பாசிச சக்தி பாஜகவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரே கொள்கையில் நாங்கள் இதை ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனும் ஒரு அறிக்கை கொடுத்துருவார். முடிஞ்சு போச்சு. விஜயனுடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது யாரை பாதிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா டிஎம்கே தான் பாதிக்கும். டிஎம்கே மட்டுமா பாதிக்கும்? அது எல்லா கட்சியும் பாதிக்கும். இல்லை டிஎம்கே தான் மேக்சிமம் பாதிப்பு. 2024 வந்து இபிஎஸ் என்ன சொன்னார்னா, நான் வந்து மெகா கூட்டணி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். 2026 எலெக்ஷன்ஸே வரப்போது, இன்னும் மெகா கூட்டணி அமையலையோ? மெகா கூட்டணி ஆமாம் சார், இன்னும் அமையலை. 2026 வரைக்கும் அமையல. பாஜக வந்தும் இன்னும் மெகா கூட்டணி கன்ஃபார்ம் இல்லை பாமக வந்தாலும் என்ன பெரிய மெகா கூட்டணி ஆகிட்டு போகுது. அவங்களும் ப்ராபப்ளி அங்கே தான் இருப்பாங்க. என்ன தான் அழுது புலம்பி அடம் பிடிச்சி என்னென்னமோ அறிக்கைகள்லாம் விட்டாலும் கூட நேற்றுக்கு சண்முகம் கூட விட்டுருக்கிறா இருப்பாங்க. அப்போ கூட அது அவங்க தான் ஒட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. பாஜகவிலையும் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, 2031 நாங்கள் எதிர்கட்சி, 2036 நாங்கள் ஆளும் கட்சி. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். மதுரையில் ரீசெண்டாக நடந்த மீட்டில் வந்து அண்ணாமலை பேசுகிறதா மிகப்பெரிய பேசுபோலா மாறி இருக்கு. அவருக்கு வந்து மிகப்பெரிய ஆரவாரலாம் இருந்துச்சு, எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய பாப்புலர் லீடர் அப்படிங்கிறது கொஸ்டின் இல்லாமல் எஸ்டாப்ளிஷ் ஆகிப்போச்சு. சந்தேகத்துக்கு இடமே இல்லாமல் ஆகிப்போச்சு. அமித்ஷாவுக்கு வந்து எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் போயிருந்தது. இந்த மாதிரி லட்சமாக கம்ப்ளைண்ட் போயிருந்தது. இந்த மாதிரி நீங்கள் அண்ணாமலையை மாற்றிட்டீங்க, அது ரொம்ப தப்பாக போச்சு, சுணக்கமாகி போச்சு, சோர்வடைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இமெயில் மூலமாகவும் வாயு வழியாகவும் நிறைய பேர் தகவல்கள் கொடுத்துருந்தாங்க. இன் அடிஷன் டு தட் அண்ணாமலையினுடைய ஒரு சில நகர்வுகளை கூட இவங்க வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து டிஎம்கே கண்ட்ரோல்டு மீடியா தான். அவங்க என்ன பண்ணாங்க, உடனே கொளுத்தி போட்டுட்டாங்க. அதாவது அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார், அண்ணாமலை தன்னுடைய பாதையில் பயணிக்க விரும்புகிறார், அவருக்கு தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கட்சியை பிடித்து விட வேண்டும் என்று பார்க்கிறார், அவருக்கும் நயினார் நாகேந்திரனுக்கு ஒத்துக்கலை, புதிய தலைவரை ஒத்துக்கலை, இந்த மாதிரிலாம் நிறைய கொளுத்தி போட்டாங்க. அவங்க கொளுத்தி போட்டாங்க சார். கூட நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க, நிறைய கடிதங்கள் வந்து பாஜக சார்பாகவும் போச்சு. அவரை நீக்கிறது சரியில்லை, அண்ணாமலை இருக்கணும், அண்ணாமலை செயல்பட செல்ல நிறைய விமர்சனம் போச்சுன்னு சொன்னீங்களே. அப்போ இந்த சைடு பிரச்சனைகள் இருக்க தானே செய்யுது, இவங்களும் இப்படி பார்க்க தானே செய்கிறாங்க. பிரச்சனையே கிடையாது அது. அதாவது சில பேர், அதாவது கண்டிப்பாக அண்ணாமலை ஒரு பாப்புலர் லீடர் அப்படிங்கிறதுனால அவரை மாற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு துக்கம் இருந்தது, இல்லாமல் இருக்காது. அந்த துக்கம் வந்தது சொன்னால் அதை நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதில் கட்சி மேலிடம் தான் என்ன பண்ண முடியும்? அண்ணாமலைக்கு என்ன, நீ தான் நிரந்தர, நீ வந்து 88 வயசில் சாகிற வரைக்கும் நீ தான் பிரசிடென்ட்னு எழுதி கொடுத்துருக்காங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவரே ரொம்ப கிளியராக பேசியிருக்கிறாரு. 2023 பிப்ரவரி மாதம் கிளியராக சொல்லியிருக்காரு, இந்த பதவிங்கிறது ஒரு பஸ் பயணம் மாதிரி தான். இந்த பஸ்ஸில் போகும்போது நம்மளுடைய இடம் வந்தோடனே இறங்கிக்கிறோம், நான் இன்னும் 2 பேர் ஏறுவாங்க, இன்னொரு ஸ்டாப்பில் நிற்கிது, வேறு 2 பேர் இறங்குவாங்க, 4 பேர் ஏறுவாங்க, அப்படி தான் இருக்கும். என்னுடைய இது முடிஞ்ச உடனே நான் கரெக்டாக என்னுடைய ஸ்டாப் வந்தோடனே நான் இறங்கிக்குவேன்ட்டு அவர் கிளியராக சொல்லியிருக்கிறாரு. அதனால் அண்ணாமலையுடைய அந்த மனசுக்குள்ளே எந்த விதமான குழப்பமும் இல்லை, ரொம்ப தெளிவாக சிந்திக்கக்கூடியவர் தான் அவர். தெளிவாக சிந்திக்கிறார் சொல்கிறீங்க சார். ஆனால் இப்போ கூட்டணி, இப்போ அதிமுக கூட்டணி பாஜகக்குள்ள அவர் ஒன்றும் விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது. யாரும் இப்போ அதிமுக பாஜக தலைவர்கள் அவர் என்ன சொன்னார்? கரெக்ட், நீங்கள் சொன்னதை ஒத்துக்கிறேன், கரெக்டாக தான் நீங்கள் சொல்லிருக்கீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தனிப்பட்ட விருப்புகள் இருக்கலாம், அவரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தேவையில்லை, நம்ம தனியாகவே நின்று 40-45 இடங்கள் வின் பண்ணிட்டோம்னு சொன்னால் எவனாலையும் ஆட்சி அமைக்க முடியாது, எவனுக்குமே 118 வராது. அதுக்கப்புறமா அதைத்தான் அவர் மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு. அது கரெக்டு. ஆனால் தலைமையினுடைய முடிவுக்கு நான் கட்டுப்பட்டவன், நான் ஒரு சாதாரண தொண்டன் அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் கரெக்டாக வந்து தமிழக மாநில தலைவர் சொல்கிறாருன்னா அதை ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஹையஸ்ட் பவரில் இருக்கிறவங்க ஏற்றுக்க மாட்டிருக்காங்க? இல்லை,
அதாவது அவங்களுடைய அதாவது நீங்கள் அண்ணாமலையினுடைய இந்த கருத்தை ஏன் சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்துக்க ஆமாம் தலைமை ஏற்றுக்கல அப்படின்னு நீங்கள் அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய பிளானிங், இல்ல, அவருடைய இருக்கலாம். ஃபியூச்சர் ஒர்க்ஸை ஏன் வந்து அவங்க வந்து மதிக்க நான் மாட்டாங்க? சொல்லவா, அதிமுகலேருந்து ப்ரெஷர் வந்திருக்கலாம். அதிமுக காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படியும் ஜெயிச்சு தான் ஆகணும். நான் வந்து எடப்பாடி பழனிசாமி நான் வந்து அதிமுக வந்து பிஜேபி பிரஷர் போற அளவுக்கு இருக்குன்னு ஆமாம் சொல்றீங்க. இருக்கே சார், ஒய் நாட்? இவங்க போயிட்டு சொல்லியிருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து சேர்ந்துக்கலாம், தப்பு பண்ணிட்டேன் ஐயா, வாங்க கூட்டணி வச்சுக்கலாம் இது பிரஷர் அப்படின்னு போற மாதிரி சொல்லியிருக்கலாம் தெரியல இல்லையா? சார். இது வந்து கால்ல விழுற மாதிரி தானே தெரியுது. எது? நீங்க சொல்றது பிரஷர் போடுற மாதிரி தெரியல. கால்ல விழுந்து எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி அப்படிலாம் சொல்கிறது வந்து வெளிப்படையாக சொல்கிறதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமில்ல 2024க்கு முன்னால் என்ன நடந்தது. மெகா கூட்டணி அமைப்பும் சொன்னவங்களுக்கும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கு ஒண்ணும் இல்லாம தான் சார் வாக்கு போச்சு. விகிதம் 20% ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி எப்படியும் பாருங்கள், இது கடைசி எலெக்ஷன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த எலெக்ஷனில் வந்து 78 வயசு ஆயிரும், 78 79 வயசு ஆயிரும். அதனால் இந்த 2026 எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அவர் பார்க்குறாரு. அதனால் அது ஒன்று, ப்ளஸ் செங்கோட்டையனுடைய எழுச்சி இருந்தது இல்லையா, இதெல்லாம் பார்த்து ப்ளஸ் கட்சியே உடஞ்சி போயிடுமோ பிளவுபடுமோங்கிற அந்த ஒரு பயம் இருந்துச்சு. அதனால தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க, சரி யாரையோ நம்பிக்கிட்டு, அதாவது நேத்திக்கு வந்த நடிகர்களை தான் நம்பிக்கிட்டு, நேத்திக்கு அரசியலுக்கு வந்த நடிகர்களெல்லாம் நம்பிக்கிட்டு போகிறத விட நம்ம வந்து இந்த பழைய இதுக்கே போயிடலாம், அதான் சார் பழைய காதலியுடனே இருக்கலாம் அப்படின்னு. அதான் சார் நீங்க சொன்னீங்க இப்போ வந்து செங்கோட்டையன் எழுச்சி அப்படி சொன்னீங்க. ஆனா நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, டிடி வந்து பேசிட்டு இருந்தாரு, அவரும் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஓபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க, இப்போ வந்து செங்கோட்டையன் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது தன்னுடைய ஆளுமையை வந்து இங்க இபிஎஸ் தானே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தன்னுடைய இப்போ அதிமுகவோட சோல் ரெப்ரசன்டேட்டிவ் அவர் தானே இருக்காரு. இபிஎஸ் அவர் சாரி செங்கோட்டையன் அவர் தான் ஆஃப் பண்ணினார். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? டிடிவி தினகரன் அவர் எப்படி ஆஃப் பண்ணினார்னு சொல்கிறீங்க? டிடிவி தினகரன் நேற்றுக்கு என்ன சொல்லிருக்கிறார் தெரியுமா? ஏடிஎம்கேக்கு நான் பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு சொல்லிருக்கிறார். அப்ப அது யாருக்கு பிரச்சாரம் பண்ண போறாரு? அதாவது EPS தான் பண்ண போறாரு. தேசிய அப்ப ஜனநாயக வின் யாருக்கு? இபிஎஸ்க்கு தான். ஆமாம் இதனால வந்து என்ன பிடிக்கலன்னு சொன்னவரு எனக்காக ஓட்டு கேட்க போறாரு. இன்னைக்கு ஆமாம் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இபிஎஸ்னுடைய தலைமைக்கு எந்த விதமான போட்டியும் கிடையாது. சில பேர் இந்த திருப்பியும் கொளுத்தி போடுறாங்க. அதாவது இந்த மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் என்ன கொளுத்தி போடுறாங்க தெரியுமா? ஜோதிமணி கூட நேற்றுக்கு பேசியிருக்கிறாங்க இதை பற்றி, ஞாபகம் இருக்கா? இவங்க என்ன கொளுத்தி போடுறாங்க, இபிஎஸ்ஸை மாற்றிட்டு இன்னொருத்தரை முதல்வர் வேட்பாளராக போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக அந்த அளவுக்கு துணிஞ்சு வேலை பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஏடிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் பாஜகவிலையும் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, 2031 நாங்கள் எதிர்கட்சி, 2036 நாங்கள் ஆளும் கட்சி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 2031 எதிர்கட்சினா சென்ட்ரல் ஐபிஓ கூட்டணி உடைய போகுது. எந்த கூட்டணி? அதிமுக பாஜக கூட்டணி. அது சொல்ல முடியாது இல்லையா நம்மளுக்கு. ஆனா பிளான் படி வந்து 2029 அப்படிதான் சார் பிளான் பண்ணுவோம். 2029க்கு வந்து பிளானிங்ல வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருக்கணும்ல. இல்ல கூட்டணியோட இருப்பாங்க. ஆனா ஏடிஎம்கே விட இவங்க அதிகமாக வாங்கிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவோம்? எப்படி சிவசேனாவும் இதுவும் பாஜகவும் கிட்டத்தட்ட 25 வருஷம் கூட்டணியில் தான் இருந்தது. பாலாசாஹேப் தாக்கரே இருக்கிற வரைக்கும் சிவசேனா தான் பெரிய கட்சி. அவங்க 78னா இவங்க வந்து 52 53 அவ்வளோதான் இருந்தது. பால் தாக்கரேனுடைய மறைவுக்கு பிறகு அந்த ஒரு கேப் வருது பார்த்தீங்களா, அதில் தான் தேவேந்திர ஃபட்னாவிஸ் நிதின் கட்கரி 2 பேரும் பயங்கரமாக வேலை பண்ணாங்க. ஆர்எஸ்எஸும் வேலை பண்ணுச்சு. அப்புறம் என்னாச்சு? அதே மாதிரி இங்கே ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது இங்கே பிஜேபி வளரலையோ? எது அதே மாதிரி இங்கே ஜெயலலிதா இறந்த பின்னாடி ஒரு சான்ஸ் கிடைக்குது, அந்த சான்ஸை பயன்படுத்தி பிஜேபி வளரலையோ? இப்போ பிஜேபி வளர்ந்தது கூட அப்படிதான். இப்போ சீட்டை கன்வெர்ட் ஆகலையா சார்? ஒரேடி இப்போ நீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்க, பிஜேபி வந்து பயங்கரமா வந்து மகாராஷ்டிரா வளர்ந்துச்சுன்னு சொல்றீங்க. அங்க வந்து சீட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி இப்போ வந்து ஆளுங்கட்சியா இருக்காங்க, மிகப்பெரிய கட்சியா இருக்காங்க. அந்த மாதிரி இங்க பிஜேபிக்கான வளர்ச்சி வந்து சீட்டை நம்பர் கன்வெர்ட் ஆகவே இல்லையே. எங்க சொல்றீங்க நீங்க? மகாராஷ்டிரா நடந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லையே. ஜெயலலிதா தமிழ்நாட்டில் ஏன் நடக்கலை அப்படின்னா, தமிழ்நாடு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா 3மே கொஞ்சம் டிஃபிகல்ட் ஸ்டேட்டு, இந்த ஃப்ரான்டியர் ஸ்டேட் மாதிரி. அதாவது இதை மட்டும் வெல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் உண்டு. பட் 2021 வெஸ்ட் பெங்காலில் ஓரளவுக்கு அவங்க சாதிச்சிட்டாங்க. அப்போது கூட கேரளாவில் வந்து 0 தான், தமிழ்நாட்டில் 4. ரைட். அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி இதுவாக இருக்கலை.
வேற அந்த பெல்ட்டெல்லாம் ஆல்ரெடி அவங்க வந்து ஆண்ட கட்சி. அதாவது சிவசேனாவுடைய அந்த மனோகர் ஜோஷி பீரியட்லலாம் அவங்கலாம் ஆண்ட கட்சி தாங்க. 1989, 90, 2000 அந்த மாரி சமயங்கள்லலாம் ஆண்ட கட்சி தான். அங்க அவங்களுடைய பிரசன்ஸ் ரொம்ப அதிகம். இத விட பெரிய ஸ்டேட் வேற. அங்க அங்க தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இங்க வந்து ஏடிஎம்கே ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு நீங்க ரொம்ப அழகா கேட்குறீங்க சார் கேள்வியெல்லாம். ஜெயலலிதா அதாவது பாலாசாஹேப் தாக்கரே மறைவையும், நீங்க ஜெயலலிதா மறைவையும் கம்பேர் பண்ணி பேசுனீங்க. ரொம்ப கரெக்ட்டு. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்கும் முட்டு மோதல் வந்தபோது, அந்த கட்சி நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க பார்த்தாங்க. ஏன்னா, அந்த சமயத்தில இவங்களுக்கு வந்து இங்க ஆட்சிய பிடிக்கணும், நம்ம வந்து எதிர்க்கட்சியா வரணுங்கிற அந்த ஒரு ஐடியா இருக்குல்ல. ஏடிஎம்கே இருக்கட்டும், தொடர்ச்சியா இருக்கட்டும், டிஎம்கே வரக்கூடாதுங்கிற மாரி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ப்ரியாரிட்டீஸ் சேஞ்ச் ஆகும். எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, கள நிலவரம் சேஞ்ச் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய ஆசைகள், அபிலாஷைகள் எல்லாம் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்படிதான் இப்போ தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப கிளியரா ஒண்ணு சொல்ல முடியும். 31ல அவங்களுக்கு எதிர்க்கட்சி. 36ல ஆளும் கட்சி. அந்த இதில தான் போயிட்டு இருக்கிறாங்களே தவிர, அதனால நீங்க அண்ணாமலை சொல்றதையும் நீங்க ஏன் தலைமை ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? அதுக்கு இதுதான் காரணம். அண்ணாமலை சொல்றது வந்து நம்ம வந்து தனியாவே இருக்கலாம் அப்படின்னுட்டு. தனியாவே இருந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு. ரொம்ப பெரிய ரிஸ்க். திருப்பியும் அது டிஎம்கே உள்ள வந்துரும். அதாவது ஆன்டி டிஎம்கே வாக்குகள் பிரியக்கூடாதுங்கிற அது தலைமையினுடைய நோக்கம். ஆனா அண்ணாமலைக்கு அதெல்லாம் நம்ம தனி கட்சியாவே வச்சுக்கலாம் அப்படின்னு. மூப்பனாரும் அப்படிதானே சார். மூப்பனார் வந்து தனியா தான் நின்னாரு. அதுக்கப்புறமா திருப்பியும் கூட்டணி வச்சு தான் அந்த காங்கிரஸ் கட்சி உருப்படாம போச்சு. ஜோதிமணிக்கு அதான் ஆன்சர். பாஜக கூட எந்த கட்சி இருந்தோ அந்த கட்சியெல்லாம் ஒழிச்சு கட்டிடுவாங்க. அதே மாரி தான் ஏடிஎம்கேக்கு ஆகப்போகுது. ஆனா ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி புத்திசாலியா அவர் காய் நகர்த்துவார் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொன்ன மாரி வேற யாரோ ஒரு இவர் சொன்னாரு. டிஎம்கேல கூட ஒருத்தர் சொன்னார். அது மாதிரி. நான் என்ன சொல்றேன், அகாலிதள் தேய்ந்து போன கட்சி. ஏன் தேய்ந்து போன கட்சின்னு சொல்றேன் அப்படின்னா, அவங்க மினிஸ்ட்ரியில தான் இருந்தாங்க. ஹர்சிம்ரத் கௌர் அவங்க வந்து உள்ள தான் இருந்தாங்க மினிஸ்டரா. ஆனா அந்த விவசாயிகள் போராட்டத்தில என்னாச்சு? தவறான முடிவு எடுத்தது அந்த கட்சி போச்சு. உருப்படி இல்லாம போச்சு. ஆனாலும் கூட அங்க அந்த கட்சி தான் பெரிய கட்சி. பாஜக அங்க இல்ல. பஞ்சாப்ல. அதுக்கப்புறமா மகாராஷ்டிரால சிவசேனாவை உடைச்சது இவங்க தான் அப்படின்னு நீங்க நினச்சிக்காதீங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியை உடைச்சு தான் வளரணும்னு சொன்னேன்னா, இந்நேரம் அந்த கட்சியே இருந்திருக்காது சார். 1982ல் 2 பார்லிமெண்ட் சீட்டு. அதுக்கப்புறம் 81 பார்லிமெண்ட் சீட்டு. 184, 164, 145 திருப்பியும் 282 அந்த மாதிரி தான் அவங்க வளர்ந்துருக்கிறாங்களே தவிர, இது வந்து ஆர்கானிக் குரோத்து. ஒரு கட்சி உடைச்சு தான் வளரணும் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த கட்சி இன்னைக்கு உயிரோடையே இருந்திருக்காது சார். அவங்களுடைய சித்தாந்தத்தினுடைய வலிமை, அவங்களுடைய நெட்வொர்க்கினுடைய வலிமை. எப்படி சார் 1982 அங்கே 18 வருஷம், இங்கே 26 வருஷம், 42 வருஷத்தில் ஒரு கட்சி உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சியாக மாறியது. அந்த கட்சிகளை உடைச்சா வந்து அங்கே இல்லையே. சிவசேனா உத்தவ் தாக்கரேனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறத விட ஏக்நாத் ஷிண்டேயுடைய கண்ட்ரோலில் இன்னும் அதிக வலிமையாக இருக்குது. ஏன்னா சிவசேனா உத்தவ் தாக்கரே மேக்ஸிமம் எடுத்தது எவ்வளவு? 54 சீட்டு தான். இதுக்கு முன்னால் வந்த எலெக்ஷனில் 2018 2019 சாரி 2019 இப்போது சிவசேனா 66 சீட்டோ 76 சீட்டோ எடுத்துகிட்ருக்கு. அப்போது அந்த கட்சி வளர்ந்து தான் இருக்குது. இது சரத்பவாருடைய கட்சி உடைய காரணம் வந்து அவருக்கும் அவருடைய அண்ணன் பையனுக்குமான டிஃபரன்சஸ் தான். சந்திரபாபு நாயுடு பற்றி நம்ம கேட்கவே வேண்டாம். அவர் தான் வந்து என்டிஏ கன்வீனராக இருந்தார் சார். அவர் என்ன பண்ணார், அவருடைய ஒரு அந்த அமராவதி ப்ராஜெக்டில் வந்து அவங்க பணம் கொடுக்கல அப்படிங்கிறதுனால, அதாவது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டார், கொடுக்கலன்னு ஒன்றே அவர் வந்து 2015 விலகினார். அது அவருடைய தப்பு. அதுக்கப்புறம் அந்த தப்பை உணர்ந்துக்கிட்டு மன்னிப்பு கேட்காத குறையா பல இன்டர்வியூஸ் அவர் கொடுத்துருக்கிறார், நம்ம கேட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே இதில் பீகாரில் நிதிஷ்குமாரை பற்றி நீங்கள் எதான்னு கேட்கணுமா? அங்கே போகிற 6 மாதம், இந்த பக்கம் 6 மாதம் வருவார். அப்படியும் கூட 3 ட்ரிப்போ அவர் மாறின பிறகும் கூட அவர் நம்ம வந்து இன்னும் அங்கேயே உட்காந்து வச்சுருக்கோம். அவரை உடைக்கிறதுக்காக தான் வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையனை சிராக் பாஸ்வானை போட்டு அவருடைய எண்ணிக்கையை குறைச்சது, தொகுதி எண்ணிக்கைகளை குறைச்சது. ஞாபகம் வர அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் வரும். கனிமொழி ஏன் சார் ஃபாரின் போனாங்க? அவங்க அவ்வளோதான் சார், முடிஞ்சு போச்சு சார்.
அப்போ கனிமொழி தான் ஷிண்டேவா? இருக்கலாம் சார், திமுகவோட ஷிண்டேவா? இருக்கலாம் சார். கண்டிப்பா கனிமொழி வந்து அதாவது செங்கோட்டையன் பின்னால பாஜகவினுடைய கை இருந்ததுன்னு நான் இன்னைக்கு வரைக்கும் நம்பல. கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மாரி கிடையாது. ஏன்னா நானும் நெறைய பேர்ட்ட பேசியிருக்கேன் இத பத்தி. யாரும் அத வந்து கன்ஃபார்ம் பண்ணல. கன்வின்சிங்கா ரிப்ளை பண்ணல. ஆனா கனிமொழிக்கு பின்னால பாஜக கை இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து அரசியல் களத்தை எடுத்துக்கிட்டா 2026 எலெக்ஷனை பற்றி போயிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது எதிர்க்கட்சியாக இருக்க திமுக மேடையில் வந்து கூட்டணி கட்சிகள் தலைவர் எல்லாமே அவங்க வந்து நாங்கள் நல்லா இருக்கணும் வெளியே சொல்லிக்கிட்டா கூட ஏதோ ஒரு மேடையில் வந்து எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பாஜகவோ அதிமுகவோ எந்த மேடையை பகிர்ந்துக்கிறாங்க, என்ன ஒரு கெமிஸ்ட்ரி ஜெல் ஆகுது? ஆமா. அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கத்தான் இருக்கு. இல்லாம இல்ல. இதை மக்கள் எப்படி பார்த்து எப்படி இவங்களுக்கு ஓட்டு போட்டால் வந்து வின் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் நினைப்பாங்களா? அது இன்னொரு 10 மாசம் டைம் இருக்கு. அந்த 10 மாசத்துல இவங்க எவ்வளோ நல்லா பண்றாங்க. நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அமித்ஷா வந்தபோது கூட அமித்ஷாவே சொல்லுவார் ஓப்பனா அப்படின்னு நான் நினச்சேன், சொல்லலை. ஆனால் அவர் எடிம்கே கூட இணக்கமாக வேலை பண்ணுங்க, கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரு ஜாயிண்ட் மாநாடு, ஒரு ஜாயிண்ட் பத்திரிகையாளர் சந்திப்பு, சில கேள்விகள் நயினா நாகேந்திரன், சில கேள்விகள் எடப்பாடி பழனிசாமியோ இல்லைன்னா வேலுமணியோ யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி ஒரு இணைந்த போராட்டங்கள், இணைந்த அறிக்கைகள், இந்த மாதிரி விட்டுக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். பட் அவங்க இன்னும் பண்ண ஆரம்பிக்கலை. மேபி அவங்கள்ட்ட ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு, ரோடு மேப் கொடுத்துருப்பாங்க. அந்த மைல்கல் தாண்டின உடனே நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படின்னு இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் இது வந்து என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு ஏமாற்றம் நான் சொல்கிறேன். சார் 2024 வந்து இபிஎஸ் என்ன சொன்னார்னா, நான் வந்து மெகா கூட்டணி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். 2026 எலெக்ஷன்ஸே வரப்போது, இன்னும் மெகா கூட்டணி அமையலையோ? மெகா கூட்டணி ஆமாம் சார், இன்னும் அமையலை. 2026 வரைக்கும் அமையலாம். பாஜக வந்தும் இன்னும் மெகா கூட்டணி கன்ஃபார்ம் இல்லை இல்லை, பாமக வந்தாலும் என்ன பெரிய மெகா கூட்டணி ஆகிட்டு போகிறது. ஒரு 35 கூட்டணி கட்சிகள் இருந்துச்சுன்னா மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் டிஎம்கேல வந்து பேர் தெரியாத கட்சிகள், அதாவது முஸ்லீம் கட்சிகளே ஒரு 4 கட்சிகள் இருக்குது. வன்னியர் கட்சியோ 1-2 இருக்குது. அவங்களாம் வின் பண்ண கட்சிங்க இருங்க இருங்க. அப்புறமா வந்து கிறிஸ்தவ கட்சிகள் 1-2 இருக்குது. இந்த இனிகோ இருதராஜ் மாதிரி 1-2 எல்லாமே வந்து அவங்க உதயசூரியன் சின்னத்திலே நிற்கிறாங்க. அதே மாதிரி விசிகாவில் வந்து 4 பானை சின்னமும் 2 ப்ரைவேட் சின்னமும் டிஎம்கே சின்னமும் அந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. அப்போ கொங்கு ஈஸ்வரன் அந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குது. இங்கே அவ்வளோதான் இருக்குது தமிழ்நாட்டில். ஒன்றே ஒன்று இருக்குது, விஜய் வருவாரா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. நான் வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்னார்னா அவர் கடைசியில், அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதம் ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட்டு இப்போ இருக்கிற கண்டிஷனில் அவர் எடுப்பாரா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மெகா கூட்டணின்னா வேறு ஒன்றுமே இல்லை. யார் இருக்காங்க பாக்கி யார் இருக்கா? தேமுதிக இருக்குது, பாமக இருக்குது, அவ்வளோதானே. மற்ற பிஜேபியினுடைய அந்த சேட்டலைட் கட்சிகள் சொல்கிறோம் இல்லையா, உதிரி பாகங்கள், அதாவது ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், அவங்கெல்லாம் ஏற்கனவே இருக்கிறாங்க. அது எல்லாமே சேர்த்தா கூட ஒரு 10 கட்சி தான் வரும். பெரிய மெகா கூட்டணின்னு சொல்ல முடியாது. ஆனால் பாமக தேமுதிகவுக்கு வந்து அந்த கூட்டணியில் வந்துட்டாங்கன்னு சொன்னால் 3 to 5% வரைக்கும் அவங்களுக்கு வாக்குகள் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பாமகக்கு 5-6% 6% வாக்குகள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பாஜகவுக்கு ஆல்ரெடி 11% இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாக்கி எல்லாம் சேர்ந்து ஒரு 6% இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு லோக்கல், அதாவது சட்டசபை எலெக்ஷன், மோடிக்கான எலெக்ஷன் இல்லை இது 2026, எடப்பாடி பழனிசாமிக்கான எலெக்ஷன். அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கேக்கு 20% இருக்காது, 25% இருக்கும். அந்த 5% வந்து பிஜேபி தான் வரும் சார். எது சார்? அந்த 5% வந்து பிஜேபி தானே வரும். அது நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அதாவது ஏன் டிஎம்கேலேருந்து ஏன் வரக்கூடாது? அதிகமான டிஎம்கேலேருந்து ஏன் வரக்கூடாது? அதிகமான பர்சன்டேஜ் வந்து ஏடிஎம்கே இருக்குது. ஏன்னா அதிகமான பர்சன்டேஜ் டிஎம்கே தான் சார். அதான் பெரிய கட்சி, நாங்கள் தான் ஒத்துக்கிறோமே. ஏடிஎம்கே தான் பெரிய கட்சி, எடப்பாடி தான், பழனிசாமி தான் தலைவர். நீங்கள் வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு 5% வந்து சட்டசபை தேர்தலுக்காக இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களே, 5% ஒரு 10% இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குல்ல, அது எந்தெந்த கூட்டணியிலேருந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னா? ஐயா நான் சொல்கிறேன், டிஎம்கேக்கு கிறிஸ்தவர் வாக்குகள் போகாது, கம்ப்ளீட்லி கான். கிட்டத்தட்ட அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் 45%ங்கிறது 40% ஆகிடும். சரி, அந்த ஓட்டு யாருக்கு போகும்? விஜய்க்கு போகும். விஜய் எந்த கூட்டணி வர போகிறாரு? விஜய் ப்ராபப்ளி ஏடிஎம்கே கூட்டணி, ப்ராபப்ளி. ஆனால் டெஃபினட்டாக விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணி, பாஜக இருக்கிற கூட்டணிக்கு வந்துட்டா கிறிஸ்துவர்கள் வந்து பாஜக ஓட்டு போட்டுருவாங்க. பண்ண மாட்டாங்க. அப்போ மறுபடியும் அவங்க சீமானுக்கு போடுவாங்க, அவ்வளோதானே. ஆனால் பாதிப்பு யாருக்குன்னு சொன்னாங்கன்னா டிஎம்கேக்கு தான் பாதிப்பு.
நீங்கள் எப்படி கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னாலும் 2026 கிறிஸ்தவ வாக்குகள் அந்த பக்கம் போயிடும். இஸ்லாமிய வாக்குகளில் ஆல்மோஸ்ட் 80 to 90% அவங்க கையில் தான் இருக்குது. அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட்டுகள் அவங்களும் ப்ராபபிளி அங்கே தான் இருப்பாங்க. என்ன தான் அழுது புலம்பி அடம் பிடிச்சி என்னென்னமோ அறிக்கைகள்லாம் விட்டு அதுவும் கூட நேற்றுக்கு சண்முகம் கூட விட்டுருக்கிறா இருப்பாங்க. அப்போ கூட அது அவங்க தான் ஒட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. திருமாவளவனுடைய கட்சி இருக்குது, காங்கிரஸ் கட்சி இருக்குது. காங்கிரஸ் கட்சியும் திருமாவளவனுக்கும் வேற போக்கிடமே இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களும் இந்த ட்ரிப்பு 25க்கு ஒத்துக்குவாங்க. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இவங்க 15க்கு சொல்லுவாங்க, 25க்கு முடிப்பாங்க. காங்கிரஸ் வந்து 40ன்னு கேட்டுவிட்டு 25க்கு ஒத்துக்குவாங்க. அப்புறமா கூட்டணி தர்மம் பாஜக அதிமுகவை, அதாவது பாசிச சக்தி பாஜகவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரே கொள்கையில் நாங்கள் இதை ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனும் ஒரு அறிக்கை கொடுத்துருவாரு. முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ வந்து பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்காங்க. இப்போ விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வரப்போறாருன்னா பாஜகவை கழட்டி விட்டுட்டு நம்ம விஜய் கூட போகலான்னு ஒரு ஐடியா எனக்கு நானே இந்த கேள்வி வச்சுருக்கேன். நீங்கள் என்னையே ஆழம் பார்க்குறீங்க, பரவாயில்ல. இந்த கேள்வி நான் வச்சேன். ஆனால் எனக்கு இந்த ரெட்ராஸ்பெக்ட் என்ன தோன்றது அப்படின்னு சொன்னால், விஜய்க்கு வந்து இன்னும் அன்ப்ரூவ்டு ஒன்று. ரெண்டாவது, பழனிசாமிக்கு விஜய் கூட போகிறத விட பாஜக கூட போகிறது, அதாவது பாஜகவை கழட்டி விட்டு விஜய் கூட போகிறத விட விஜய் பக்கம் போகாமல் பாஜக கூடவே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜஸ். ஆனால் அந்த இடத்துல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ வந்து விஜய் வந்து தனியாக நின்று வந்து ஓட்டை பிரிக்கிறாருன்னா அந்த பிரிக்கும் போது வந்து கட்சி யார் இப்போ வந்து அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே பாதிப்பு இருக்குல்ல. இப்போ இருக்கிற கண்டிஷன் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வந்து விஜய்க்கும் இது சர்வே நடந்துக்கிட்டு இருக்குது. பாஜகவில் ஆல்ரெடி ஒரு சர்வே முடிஞ்சு போச்சு, இன்னொரு சர்வே நடந்துக்கிட்டு இருக்குது. ஏடிஎம்கே கூட 2 விதமான சர்வேகள் நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். ஆல்ரெடி ஒரு 2 சர்வே வந்துருச்சு, மெகா சர்வே வந்துருச்சு. அதில் ஒரு சர்வே ரொம்பவே நம்பத்தகுந்ததாகத்தான் இருக்குது. சாணக்கியா டிவியில் வந்து 22% விஜய்க்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் நம்பவே கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 7-8% மேலே கிடையவே, ஆவரேஜாக. அதாவது 234 தொகுதிகளையும் நீங்கள் கால்குலேட் பண்ணால் ஒரு 6-7%, 7-8%க்குலாம் அதுக்கு மேலே இருக்காது இப்போதைக்கு. இதுவே 6-7% தானே சார் யார் வந்து ஆட்சிக்கு வர போகிறாங்கிறது முடிவு பண்ணுற பர்சன்டேஜ். இல்லை, அது கரெக்டு. ஆனால் விஜயனுடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது யாரை பாதிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா டிஎம்கே தான் பாதிக்கும். டிஎம்கே மட்டுமா பாதிக்கும்? அது எல்லா கட்சியும் பாதிக்கும். இல்லை, டிஎம்கே தான் மேக்ஸிமம் பாதிப்பு. அவங்க டிஎம்கே வந்து 75% பாதிச்சு சொன்னோன்னா பாஜகவினுடைய 2%, 3% பாதிக்கும். ஏடிஎம்கேனுடைய வாக்குகள் கொஞ்சம் போகும், சீமானுடைய வாக்குகள் அதிகமாக போகும். அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி தான் இருக்கும். அப்போ சார் இவ்வளோ ஆப்போசிஷன்ஸ் வந்து ஓட்ஸ் ஃபுல்லாக வந்து பிரியுதுன்னா யாருக்கு அட்வான்டேஜ்? இல்லை, பிரிஞ்சாலும் டிஎம்கேக்கு குறையிறதுங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. டிஎம்கேக்கு எவ்வளவு, அதாவது இவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அது டிஎம்கேக்கு குறையிறது. அவங்களாலையும் வின் பண்ண முடியாது, டிஎம்கேக்கும் வின் பண்ண முடியாது. அப்போ தான் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.